இங்கே பாருங்கள், நான் வந்து உப்பு நெல்லிக்காய் செஞ்சுருக்கிறேன். ஓகே ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. ஓ மை காட், செம்ம டேஸ்ட்டு. இது சாப்பிட்டா வாய் ஊறும், அவ்வளோ டேஸ்ட் இது. இதை எப்படி செய்யணுண்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நெல்லிக்காய். நான் கிட்டத்தட்ட 15 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. பிறகு வந்து உப்பு சீனி போடணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். டேபிள் ஸ்பூன்ட்டாக காட்டுறேன், இப்படி இருக்கும் பெரிய கரண்டி. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். கொச்சிக்காடுங்க விரும்பினா உரைக்கணும்னு சொன்னால் வெட்டுத்தூளும் கொஞ்சம் போடப்போகிறேன், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. ஸோ சைவர்கொம்மா 1 லிட்டர் வினாகரி எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் லிட்டர் இருக்குது. பிறகு தண்ணி எடுத்துருக்கிறேன். சைவர்கொம்மா 7 லிட்டர் தண்ணி. ஸோ நெல்லிக்காவை நான் இப்படி வெட்டுறது காட்டுறேன். இப்படி பாருங்கள், இது ஒரு கோடு மாதிரி இருக்குல்லோ. ஸோ இந்த கோட்டுக்குள்ளே தான் நாங்கள் இப்படி வெட்ட போகிறோம், அந்த கோடோட நோக்கி இப்படி. ஸோ அந்த கோடு இருக்கிற பக்கம் எல்லாம் நாங்கள் அந்த வெட்டணும். இப்போ பார்த்தீங்களா தெரியும் நான் இப்படி வெட்டுறேன்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்படி எல்லா நெல்லிக்காவையும் வெட்டியிருக்கணும். இப்போ தண்ணி வந்து கொதிச்சுட்டு நாங்கள் ஆஃப் பண்ணுவோம், அடுப்பை ஆற விடுவோம். இளஞ்சூட்டில் தான் அந்த பிக்கிள்ஸை ரெடி பண்ணணும். இப்போ தண்ணி ஆறிட்டு இதுக்குள்ளே வந்து நாங்கள் வினாகரியை விடுவோம். விட்டுட்டு சீனியை போடுவோம் கொஞ்சம், பிறகு உப்பை போடுவோம், பிறகு கொஞ்சம் வெட்டுத்தூள் போடுவோம். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், இந்த சீனி கரையும் வரைக்கும் பிளெண்ட் பண்ணுங்கள் அந்த உப்பெல்லாம். ஓகே, இப்போ இந்த கலந்த தண்ணியை இதுக்குள்ளே கொட்டுங்க. ஓகே பாருங்க, ரெடி ஆகிட்டு. இல்லை ரெடி ஆகலை, இந்த கொச்சிக்காய் இதுக்குள்ளே போடணும். நான் வெட்டி வச்சேன் இதுக்குள்ளே. ஸோ இதே இதுக்குள்ளே போடுவோம், நிறைய போடுவோம். எனக்கு கொச்சிக்காண்டா சரியாக பிடிக்கும். போட்டாச்சு. இப்போ இதை மூடுவோம். முடிஞ்சுது. இதை நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து 1 கிழமைக்கு பிறகு எடுத்து சாப்பிடலாம். 2 கிழமைக்கு பிறகு எடுத்து சாப்பிடாதான் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூடுதலாக 2 கிழமைக்கு பிறகு தான் சாப்பிட்றேன்னா அப்போ தான் எல்லாம் அந்த ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பெல்லாம் ஊறி போய் உள்ளுக்குள்ளே புளிப்பெல்லாம். 1 கிழமைக்கு பிறகு சாப்பிடலாம், 2 கிழமைக்கு பிறகு சாப்பிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே.